நிறைய பேர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள செல்ஃபா வந்து அழகுபடுத்துதல் அதுக்கப்புறம் நம்மள செல்ஃபா வந்து கேர் பண்றது ஒரு ஆடம்பரமான விஷயம் தான் இன்னும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ செல்ஃப் கேர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த காலத்தில் லைக் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஸோ ஆல் தோஸ் இந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வெளி தோற்றமும் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஹவு நம்மளோட உள்ள வந்து நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோமோ அதே மாதிரி இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆள் பாதி ஆடை பாதி சொல்லுவாங்கள்ல. ஸோ தட் இஸ் அ திங். ஒரு இன்டர்வியூ ஆர் வேர் வை வி கோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்காக நம்மளை அழகுபடுத்திக்கிறது அது தப்பே இல்லை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் அ டாக்டர், ஸோ எங்ககிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐப்ரோஸ் சரி பண்ணுறதுக்கு தே யூஸ் டு கம். தென் அகெயின் ஃபார் லிப் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, லிப் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சீக் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பேச்சஸ் இருக்கும். ஹைப்போ பிக்மெண்டேஷன் இருக்கும். ஹைப்போ பிக்மெண்டேஷன் லைக் விட்டிலிகோ, ஸோ அந்த மாதிரியான டிசீசஸில் கண்டிஷன்ஸில் வந்து யூல் ஹாவ் கலர் வந்து போயிருக்கும். ஸோ அந்த வெள்ளை பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் தே கம். ஸோ இதுக்கு எல்லாம் இப்போ வந்து சொல்யூஷன் ஒன்று நம்ம மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் லைக் மினிமல் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. லைக் மைக்ரோ பிளேடிங் சொல்லலாம். மைக்ரோ பிளேடிங் இஸ் நத்திங். ஸோ மெயின்லி இந்த ஐப்ரோஸுக்கும் இந்த ஹேர் லைனில் வந்து லைக் பேபி ஹேர் சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டைனி பிளேட்ஸ் வச்சுட்டு வில் ஸ்க்ராச் இந்த சூப்பர்ஃபிஷியலாக லைக் அப்பர் டெர்மிஸ் அண்ட் மிட் டெர்மிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஸ்கின்ல வந்து பல லேயர்கள் இருக்குது. எபிடெர்மிஸில் இருக்குது லேயர்ஸ் இருக்குது, தென் டெர்மிஸ். ஸோ அப்பர் அண்ட் மிட் டெர்மிஸில் வந்து வி வில் ட்ரை டு இன்ஜெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா லைக் வில் ட்ரை டு பிளேட் மாதிரியே இருக்கும். அதனால வந்து வில் ஸ்க்ராச், அதாவது அந்த ஹேரோட திக்னஸ்க்கு ஹேர் எந்த இதில் ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி வில் டூ இட். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யூல் ஹாவ் இந்த ஈக்குவலி, ஸோ ஒரு த்ரெட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் ஐப்ரோஸ் யூ வில் கெட். பட் த திங் இஸ் லைக் எப்பயுமே இட் வில் பி லைக் செமி பெர்மனன்ட் டு பெர்மனன்ட் சொல்லலாம். அதாவது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் தூங்கி எந்திரிச்சாலும் யுவர் ஐப்ரோஸ் வில் பி லைக் பர்ஃபெக்ட் அண்ட் ஆல்வேஸ் இட் வில் பி லைக் வெல் க்ரூம்டு. எப்பயுமே நல்லா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு போன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் மைக்ரோ பிளேடிங்கில். இப்போ மைக்ரோ பிளேடிங்க்கு ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் வருவாங்க, கிளைண்ட்ஸ் வருவாங்க. வந்துட்டு டாக்டர் எனக்கு நல்ல திக்காக வரும். அவங்க ஃபேஸ் யூஸ் டு பி லைக் வெரி ஸ்மால் குட்டி ஃபேஸாக இருக்கும். அவங்களுக்கு வந்து திக்கான ஐப்ரோஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ் வந்து காட்டுவாங்க, இந்த செலிப்ரிட்டி மாதிரி, இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த ஐப்ரோஸ் வேணும், திக்காக வேணும். பட் டாக்டர் ஷுட் டிசைட், டாக்டர் ஷுட் எக்ஸ்பிளைன் பேஷண்ட்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் சின்ன ஃபேஸ் ஆச்சுன்னா யூ ஷுட் ஹாவ் வெரி தின் அண்ட் அகெயின் ஹை ரைஸ் ஐப்ரோஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ காட்டிட்டு தே வில் பி ஆஸ்கிங் இந்த மாதிரி பண்ணணும். பட் வி ஷுட் பி இன் த பொசிஷன் டு டெல் தெம் அண்ட் எக்ஸ்பிளைன் தெம் அண்ட் டிசைட். ஸோ இப்படி வச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. லைக் ஹை ரேஸ்ட் ஐப்ரோஸ் இருக்குது. ஐப்ரோஸ் பேட்டர்ன்ஸ்லேயே நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேஸ்டாக இருக்கும். இட் வில் பி லைக் தட். தென் அகெயின் ஆர்ச்டாக இருக்கும், கர்வாக இருக்கும். தென் அகெயின் லைக் பாயிண்டி ஒன் சைடில் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே வி ஹாவ் டு டிசைட். அண்ட் ஆல்சோ த சிமெட்ரிசிட்டி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ணுறாங்க. மெனி நான் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் கூட தே ஆர் டூயிங் இட். பட் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். கோ டு அ ப்ரொஃபஷனல் டாக்டர். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ பிகாஸ் தே டிசைட், தே நோ யுவர் சிமெட்ரிசிட்டி. சிமெட்ரிசிட்டினா ஈக்குவல், இரு புருவங்களும் வந்து ஈக்குவலாக இருக்குதா, அந்த கண்ணுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குதா, உங்கள் க்ரீஸ்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் ஹையாக இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் வில் டிசைட் தட் அண்ட் டாக்டர்ஸ் வில் டெல் யூ எக்ஸாக்ட்லி எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ பீப்புளுக்கு எப்பயுமே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன இங்க் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் டேட்டூலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டூலெலாம் பண்ணுவாங்க, டேட்டூ ஆர்டிஸ்ட் தே டூ இட். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் வாட் வில் ஹேப்பன், அந்த க்ரீன் கலரில் வந்து டேஸ் ஆக அந்த பிளாக் கலர் க்ரீன் டோனாக மாறும். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த இங்க் தட் மேட்டர்ஸ். பிகாஸ் அயன் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, மெனி டைப் ஆஃப் இங்க் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்ல வந்து என்னென்ன இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா தே வில் செக். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த இங்கோட அலர்ஜி இருக்குதா இல்லையா அந்த பர்டிகுலர் இங்க்குன்னு சொல்லி ஃபஸ்ட் டே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டைனி டாட்ஸ் வில் ஜஸ்ட் கீப். பார்த்துட்டு உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா வி வில் அவாய்ட். அந்த எந்த இங்க் வந்து உங்களுக்கு அலர்ஜி வந்திருக்கோ அந்த இங்க் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வில் ஆஸ்க் யூ டு கம், வில் செக் ஃபார் தி அதர் இங்க் அண்ட் வி வில் கோ ஃபார் இட். அதேமாதிரி பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் கிட்ட யூ கேன் ஆஸ்க். பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். லைக் வெஜிடபிள் ஆயில் பேஸ்ட் இங்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் பேஸ்ட் இங்க்ஸும் இருக்குது. தென் அகெயின் இந்த அயன் ஆக்சைடு அந்த இங்க்ஸும் இருக்குது. ஸோ யூ கேன் டிசைட், யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டர் அண்ட் டிசைட். aesthetic course படிச்சுட்டு people are doing it now. But the thing is like எந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை பேஷண்ட்ஸ் ஆர் எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த. பிகாஸ் இட் இஸ் அன் ஆர்ட். வி கேனாட் ஸ்பாயில் த ஃபேஸோட சிமெட்ரிசிட்டியோ. ஸோ சிமெட்ரிசிட்டி இந்த ஈக்குவலாக இருக்கிறது அது வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா ஒன் ஸ்பாயில் தென் அகெயின் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years it will take.
2 to 3 வருஷம் வரைக்கும் ஆகும் திருப்பி நீங்கள் நார்மலாக ஆக்குறதுக்கு. ஸோ அதனால் ஆல்வேஸ் இட் இஸ் ரைட் டு கோ வித் த ரைட் ஹேண்ட்ஸ். ஸோ தட் இஸ் த திங். ஸோ இங்க் அதே மாதிரி யூ கேன் டிசைட் வித் த டாக்டர். ஸோ எந்த இங்க் போகலாம், எந்த டைப் ஆஃப் இங்க் போகலாம். ஸோ யூ கேன் அவாய்ட் ஸ்மட்ஜிங் சொல்லுவாங்கள்ல, அந்த அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கோடாக போட்டுட்டு ட்ரா பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், டேஸ் ஆக 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 கரெக்டான டெப்த்தில் ஸ்கின்ல டெபாசிட் ஆகலை அப்படின்னா அது ஒன்று வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஃபுல்லுமே ஐப்ரோ ஃபுல்லுமே இட் வில் பிகம் லைக் அ பிளாக். ஸோ அதனால நல்ல ப்ராக்டிஸ்டு பர்சன் கிட்ட போனீங்கன்னா இட் வில் பி குட். இப்போ காமனாக எல்லார் மைண்டில் இருக்கிறது லிப் டாட்டூவிங் ஆர் செமி பர்மனெண்ட் மேக்கப். எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்லி க்ரூம்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லிப்ஸ் வந்து ப்ராப்பர்லி லைன்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் அ வெரி காமன் என்கொயரி வி கெட் காஸ்மெட்டிக் கிளினிக்ஸில் இப்போ. ஸோ லிப் டாட்டூவிங் ஆர் லிப் பிக்மெண்டேஷன் சொல்லலாம். ஸோ லிப் மைக்ரோ பிக்மெண்டேஷன், LMP வி கால் இட். ஸோ தட் இஸ் நத்திங். ஸோ சேம் இங்க் whatever நம்ம சொன்னோம்ல, மைக்ரோ பிளேடிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ பிளேடிங்கில் வி யூஸ் டாஃபி டோன் ஆர் அகெயின் டார்க் ப்ரௌன், டார்க் பிளாக் வி யூஸ். இதில் வந்து டூ மெனி கலர்ஸ் லைக் ரோசி பிங்க் அண்ட் அகெயின் செரி, சைனீஸ் ரெட் ஆர் செரி ரெட், டூ மெனி இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் வந்து வி வில் மிக்ஸ் ப்ராப்பராக. ஐ மீன் வி வில் டாக் வித் த பேஷண்ட் பேசிட்டு அவங்களுக்கு என்ன டோன் எக்ஸாக்டாக வேணும். ஸோ சம் பீப்புள் வில் பி எக்ஸ்பெக்டிங், சில பேர் வந்து நல்ல பிரைட்டாக வேணும், நல்ல பளிச்சுன்னு இருக்கணும், எப்பயுமே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கணும். சில பேர் வந்து தே வில் ஆஸ்க், இல்லை டாக்டர் எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் எந்திரிச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் லிப்ஸ். ஏன்னா நம்ம இந்தியனோட டோன்ஸ்க்கும் சரி, நம்ம சவுத் இந்தியன்ஸ், நம்ம தமிழ்நாடு, நம்ம பீப்புளுக்கு யூஸ்வலி வி ஹாவ் இன்னும் டார்க் கலரில் தான் வந்து நமக்கு லிப்ஸ் இருக்கும். இந்த சைட் நம்மளோட நம்மளுடைய சூழல்னால அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வி கேன் கோ வித் அந்த ஒரு ரெட் டோன் ஒரு ஆரஞ்ச் டோன் போகிறப்ப யூ வில் கெட் தட் நேச்சுரல் இது, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் தட் லைட் பிங்க் கலர் அந்த மாதிரி போகிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் லைக் போஸ்ட் கீமோதெரப்பி பேஷண்ட்ஸா, தென் எகெயின் ரொம்ப லாங் டேர்மாக வந்து ஸ்மோக்கிங்கில் இருந்திருப்பாங்க, செயின் ஸ்மோக்கு. ஸோ அப்போ வந்து தே வில் பி ஹேவிங் எ டார்க் லிப்ஸ். ஸோ அப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப எஸ் வி கேன் டூ வித் மைக்ரோ பிக்மெண்டேஷன், லிப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் அது பண்ணலாம். லிப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டாக் வித் பேஷண்ட் என்ன வேணும் அவங்களுக்கு, எக்ஸாக்ட் என்ன கலர் என்ன டோன் வேணும். அண்ட் எக்ஸ்பெக்டட் கலர் மட்டும் வைக்க, ஐ மீன் தே வில் பி எக்ஸ்பெக்டிங் ரொம்ப பிரைட், ரொம்ப டூ மச் ஆஃப் பிரைட். நோ, பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம என்ன கலர் டோன் நம்ம வந்து பிக்மெண்ட் உங்களுக்கு காட்டுறோமோ அதில் ஒரு 50 to 60% தான் வந்து லிப்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட்லி லைக் இது பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு ஒர்க் போகலாம், எத்தனை நாள் கழிச்சு நம்ம வந்து வெளியில் போகலாம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் டே தே கேன் கோ. பட் யூஸ்வலி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஒரு 2 days. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் இஃப் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அது வந்து நார்மல். ஸோ கொஞ்சம் வந்து வீக்கம் இருக்கும், அப்புறமா வந்து அந்த இடத்துல மட்டும் மைல்டு ஒரு எரிச்சல் இருக்கும். தென் அகெயின் கமிங் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், லைக் எதுக்காக எஸ்தெட்டிஷியன் வெளியில் ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பியூட்டிஷியன் தே ஆர் ஆல்சோ டூவிங் இட். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட வரப்போ வாட் வி வில் டூ, பெயின்லெஸ் வி கேன் டூ. லைக் நாங்கள் பிளாக் கொடுத்துருவோம், அனஸ்தீஷியா கொடுத்துருவோம். அனஸ்தீஷியா கொடுத்து கம்ப்ளீட் லிப் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு யூ வில் நாட் ஹேவ் எனி பெயின், ஜீரோ பெயின் இருக்கும். ஸோ அப்போ பண்ணுறப்ப வில் பி லைக் கம்ஃபர்டபுள். பெயின்ஃபுல்லாக இருக்கிறப்ப பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, சூப்பர்ஃபிஷியலாக வந்து ஸ்ப்ரேஸ் அப்ளை பண்ணலாம், பட் ஈவன் தென் வந்து பெயின் இருக்கும். பெயின் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த லிப் வந்து சைடில் இது பண்ணுறது, இந்த விங்ஸ் பண்ணுறது இருக்கிறப்ப வாட் வில் ஹேப்பன், ஷேப் வந்து மாறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால டாக்டர்ஸ் கிட்ட பிளாக் பண்ணிவிட்டு when you go ahead with it, you will have zero pain, and again நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற result you can get it, but in a reality way. அதுதான் you cannot expect like ரியலாக லிப்ஸ்டிக் ஃபுல்லாக போட்ட மாதிரி இருக்காது. பட் த திங் இஸ் லைக் ஒரு 2 to 3 sittings, தென் அகெயின் ஒரு ரீஃபில்னு சொல்லுவாங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. லைக் மேபி ஒரு 2 months or 3 months அப்போ வந்து நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கணும் அது. ஸோ லிப் பிக்மெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ இமீடியட்டாக லிப் பண்ணதுக்கப்புறமா யூ வில் ஹேவ் தட் பலூனிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம், பிகாஸ் நாங்கள் அனஸ்தீஷியா கொடுத்துருப்போம்ல. ஸோ அதனால் வந்து லிப் வந்து எப்படி சொல்கிறது, தனியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும், வேறு ஏதோ ஒரு பார்ட் மாதிரி. ஸோ தெர் ஆர் சம் சான்சஸ் நீங்களே செல்ஃபாக கடிச்சிக்கிறதுக்கு, ஹர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். யூஸ்வலி ஈவினிங் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். பிஃபோர் ப்ரொசீஜர் ப்ரஷ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கம், பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கனால ப்ரஷிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அன்னைக்கு ஈவினிங்க்கு மட்டும். அதே மாதிரி வாட்டர் ஒரு 1 to 2 daysக்கு மட்டும் லிப்பில் வந்து டேரெக்டாக வாட்டர் வச்சு ரப் பண்ணுறதோ சோப் யூஸ் பண்ணுறதோ யூ ஹேவ் டு அவாய்ட். 2 to 3 days யூ கேன் கீப். ஸோ என்ன பண்ண, ஸ்ட்ராவில் யூ கேன் ட்ரிங்க் வாட்டர். அன்றைக்கி இமீடியட்டாக வந்து வாட்டர் வச்சு ரப் பண்ணவோ ஸ்மச் பண்ணவோ இதுவும் கூடாது. நெக்ஸ்ட் டேலேருந்து யூ கேன் ஹேவ் நார்மல் திங். அண்ட் மெயின்லி என்னென்னா, சன்லைட்டில் ஓவராக வந்து எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. லைக் பேல அந்த ஒரு 3 to 4 days அப்போ என்ன ஆகும்னா இங்க் ஃபேட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. எகெயின் இங்கே செகண்ட் சிட்டிங் வரதுக்கு ரொம்ப சீக்கிரமாக யூ நீட் டு கம் ஃபார் த செகண்ட் சிட்டிங்.